காயத்ரி, ஊர்ல இருந்து அம்மா வராங்களாம், எதுனா வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாங்க. எப்பவும் வந்தாங்கன்னா நமக்கு தானே செலவு வைக்கிறாங்க, விடக்கூடாது. ஏய், உன்ன தாண்டி எதுனா வாங்கிட்டு வரணுமா? ஆமாங்க, முதல்ல பேக்கரி போ சொல்லுங்க. முறுக்கு, மிச்சர், பக்கோடா, அப்புறம் கார வகை எல்லாத்துலயும் ஒரு கிலோ வாங்கிட்டு சொல்லுங்க. ஸ்வீட்ஸ்லயும் எல்லாத்துலயும் அரை கிலோ வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டு எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் ஒரு கிலோ வாங்கிக்க சொல்லுங்க. அப்புறம் என்ன, எத்தனை பேருங்க வராங்க? எத்தனை பேர் வரீங்க? 10 பேரா? 10 பேர் வராங்களா? 10 பேரா? 10 பேருக்கு நான் எப்படிங்க சமைப்பேன்? அவங்கள வரும்போதே ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லிருங்க. ஏய், என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவாங்க. மட்டன் பிரியாணி ஒரு பக்கெட், சிக்கன் பிரியாணி ஒரு பக்கெட், ஒரு 2 கிலோ 65 வாங்கிட்டு வர சொல்லிருங்க. அப்புறம் மறக்காம பிரெட் அல்வா வாங்கிட்டு வர சொல்லிருங்க. மறந்துட போறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாமியார் கேட்டுச்சா? மாமியாரா? மறக்காம பிரெட் அல்வா வாங்கிட்டு வருவீங்களாம், இல்லனா உன் பொண்ணு கோச்சிப்பா. சரி, எங்க வீட்டுல இருந்தா வராங்க? ஆமாடி, உங்க வீட்டுல இருந்தான். அப்புறம் எங்க வீட்டுல நினைச்சேன் என்ன, லிஸ்ட் போடுற லிஸ்ட் வாங்கிட்டு வரட்டும். 4 நாள் உட்காந்து